இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அவரது வாக்குமூல வீடியோ வெளியானது தொடர்பாகவும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கினை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து வந்த நிலையில் இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர், பெண் காவல் ஆய்வாளர் ராஜி என்பவரும், அதேபோல அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே சிறப்பு தனிப்படை போலீசார் இந்த வழக்கினை விசாரித்து வந்த நிலையில் மேலும் இந்த சிறுமி அளித்த வாக்குமூல வீடியோ வெளியானது தொடர்பாகவும் அவர்களை விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணாநகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணாநகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கியது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. அந்த குழுவை உச்சநீதிமன்றமே அமைத்திருந்தது. இந்த குழு தனது விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ராஜு, அதிமுக முன்னாள் நிர்வாகி சுதாகர், முக்கிய குற்றவாளி சதீஷ் ஆகியோர் மீதான வரைவு குற்றப்பத்திரிகை தயாராக இருப்பதாக கூறி அதனை தாக்கல் செய்தார். ஆய்வாளர் ராஜு மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அரசின் அனுமதி கிடைத்தவுடன் 3 மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் சம்பத்குமார், பாதிக்கப்பட்ட சிறுமி வாக்குமூலம் அளித்த வீடியோ வெளியான தொடர்பாக எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு முழுமையாக இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும் கூறினார். இதனையடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை விரைந்து பெற நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் சிறுமியின் வாக்குமூல வீடியோ வெளியானது தொடர்பான வழக்கின் விசாரணையையும் மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டனர். மேலும் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்ய பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாருக்கு அனுமதி அளித்தும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.